அதாவது தினகரன்ட்ட நான் பேசிட்டு தான் இருக்கிறேன், அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. எங்களுடைய கூட்டணி தினகரன் எங்களுடைய கூட்டணியில் இருப்பார். நீங்கள் நினைக்கிற மாதிரி வெகு விரைவில் தேர்தலுக்கு நாள் இருக்குது. ஆனால் வெகு விரைவில் எல்லோரும் ஒரே மேடையில் ஏறுவார். அதாவதுன்னா முறையாக சில ஏற்பாடுகள் முடிந்த பிறகு எல்லா பேரையும் சொல்லுவாங்க. அதாவது திமுக ஆட்சியில் என்னென்னா, போன தடவை பாராளுமன்ற தேர்தலையே மதிப்புக்குரிய அண்ணாமலை போட்டியிடும்போது நிறைய வாக்காளர்களை அடிச்சிருந்தாங்க, வாக்காளர் பட்டியலிருந்து எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி அவங்க இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் வலுவாக இருக்கிற மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தோல்வி பயத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா மக்கள் மீது சொத்து வரி உயர்வு, மின்சார வரி உயர்வு, தினசரி நடைபெறுகிற படுகொலைகள், கஞ்சா கடத்தல், போதைப்பொருள் நடமாட்டம், இது எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்குது. வழக்கமாக ஒரு ஆளுங்கட்சி அப்படின்னாக்கி ஒரு 10% ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஆனால் அங்கே 100க்கு 100 ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. எங்களுடைய கூட்டணி வெல்லும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். எல்லாருக்குமே உங்களுக்கும் அப்படிதான். இல்லை, உங்களுக்கும் சுயமரியாதை முக்கியம், எனக்கும் சுயமரியாதை முக்கியம், எல்லோருக்கும் சுயமரியாதை முக்கியம். வெகு விரைவில் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லது நடக்கும்.